உருவாக்குவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்துங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்றுக்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம். உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகை படைப்போம். அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இறைவேசில் அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று திரு அவை ஆண்டவரின் அன்பு எல்லாருக்கும் என்பதை மையமாக கொண்டுள்ளது. தவக்காலத்தில் பலவிதமான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கிற நாம் அன்பை பிறரிடம் பகிர்ந்து வாழ்கிறோமா? நம்மை அன்பு செய்பவர்கள் மட்டும் அன்பு செய்வதால் என்ன பயன்? இன்று அன்பிற்காக இயங்கும் உங்களிடம் ஆதாயத்தை தேடி அன்பை காட்டும் கூட்டங்களில் என் ஆன்மீகம் உள்ளதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை உக்ரைன் மற்றும் ரஷ்யா அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தியிருந்தால் எத்தனை பெரிய பாதிப்புகளை தடுத்திருக்க முடியும்? நம் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வழியாக அன்பின் அடையாளமாக இரக்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். தீர்ப்புக்காக கொண்டு வரப்பட்ட பெண் ஆண்டவரின் அன்பு சுவைக்க செய்தார். இத்தனை மனிதர்கள் தடையாக வந்தாலும் நாம் ஆண்டவரின் அன்பை பிறரோடு பகிர அழைப்பு கொடுக்கும் ஆண்டவரிடம் நாம் உள்ளத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் சீடராக மாறுவோம். நாம் இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்கள் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். 43 அதிகாரம் வசனம் 16 முதல் 21 முடிய. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியெழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்தியாதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பாழ்வெளியில் நீரோடுகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கண்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பாழ் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் 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 புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம்.
சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போலே இருந்தோ. அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பார வாரம் எழுந்தது. ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுலிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியவே நான் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாகவே கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாகவே இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிலிருந்து வருவது. நம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் எல்லா வல்லமையும் அறியும் அவருடைய துன்பங்களின் பங்கேற்று சாவில் அவரை உயிர்த்திற்கும் விரும்புகிறேன். அப்போதுதான் நான் இறந்தவுடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவ்வாறு ஏற்கனவே அறிந்துவிட்டேன் என்றோ இறைவன் எய்துவிட்டான் என்றோ சொல்வதற்கு இல்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொள்வதற்காகத்தான் நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னேறி இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பை அப்தரிக்கவாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தல் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லை எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாய் நேசித்த தன்னுடைய இந்த ஃபோட்டோகிராஃபி, அதில் பலவிதமான வெற்றிகளை ஒரு மனிதன் கண்டு கொண்டே இருந்தார். பலவிதமான அவர் எடுத்ததெல்லாம் புகழப்பட்டது. வெற்றியை கண்டார், பாராட்டுகளை பெற்றார். தோல்வியை அவர் சந்தித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஒரு பெண்ணோடு தொடர்பு பழகுகிறார்கள்,
காதலிக்கிறார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய இடி, அந்த பெண் அவரை விட்டு பிரிகிறார். எனவே ஒரு தோல்வி ஏற்படுகிறது. அந்த தோல்வியை அந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியெல்லாம் அதை மேற்கொள்ளலாம் என்று பார்த்தாலும் முடியவில்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறார். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய முடிவு. எனவே ஒரு நாள் தன்னுடைய அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி, அந்த கேமரா எடுத்துகிட்டு உயர்ந்த ஒரு மலைக்கு போகிறார். அங்கிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அங்கே சென்றவருக்கு அந்த இயற்கை அழகை பார்த்தவுடன் ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஒரு தோன்று. இதனால் இதுவரை குறிப்பார்த்து குறிப்பெடுத்து கூர்நோக்கி நாம் எல்லா புகைப்படம் எடுத்திருக்கிறோம். இந்த முறை எதுவுமே இல்லாமல் எடுத்து பார்ப்போம், என்ன வருது பார்க்கலாம். கண்ணை மூடிக்கொண்டார். எப்படியெல்லாம் எந்த பக்கம்லாம் அவர் வளைத்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் வளைச்சு எடுத்த தன்னுடைய மனதில் இருக்க எல்லாம் இந்த வருத்தங்களும் தீர்கிற வரை எடுத்தார் அவர். அதன் பிறகு இன்னொரு எண்ணம் தோன்றியது. இதை கழுவி பார்த்தால் இந்த பிரிண்ட் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும். உடனே திருப்பி வருகிறார். வந்து அவற்றையெல்லாம் அவர் கழுவி பார்க்கிறார். ஒரு படத்தை விட ஊற்று பார்த்து கொண்டே ரொம்ப நேரம் இருக்கிறார். கண்களிலே தண்ணீர் வருகிறது. அவரால் நடக்க முடியாத தண்ணீர் வருகிறது. அந்த பலவிதமான அந்த குறிபார்க்காமல் எடுத்த அந்த பலவிதமான ஒரு ஃபோட்டோவில் இயேசுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். எப்படி வந்துச்சு தெரியாது. நேச்சுரல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. திடீரென்று நம்முடைய வானத்தை பார்த்தா இயேசுடைய முகம் போல இருக்கும். ஆண்டவர் குதிரையில் போகிறாப்புல இருக்கும், அல்ல ஒரு ஏஞ்சல் போல தெரியும், அல்லது சவரில் கூட கரை படிஞ்சிச்சுன்னா அங்கே ஒரு ஃபார்மேஷன் வரும். பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக நல்ல ஒரு இதாக தெரியும். ஓகே, அப்படி கூட அது நடந்திருக்கலாம். ஆனால் எப்படி நடந்தது தெரியாது. ஆனால் நடந்துச்சு. இயேசுடைய முகத்தை அந்த மனிதனால் அந்த ஃபோட்டோவில் பார்க்க முடிந்தது. எனவேதான் கண்களை தண்ணீர். இயேசு ஏதோ அவரோடு சொல்வது போல இருந்தது, நான் உன்னை அன்பு செய்கிறேன், இறுதி வரை நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது மட்டும் அவர் சொல்வது போல உணர்ந்து கொண்டார். எனவே அதிலிருந்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்காக வாழ்வது என்று முடிவெடுத்து தன் வாழ்வை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் சொல்கிற இசையா புத்தகம் 43வது பிரிவு 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உனக்கு நான் புதியன செய்ய போகிறேன். கடலுக்குள் வழி ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரையும் படைவீரரையும் வலிமைமிக்கவரையும் ஒன்றாய் கூட்டி வந்தவரும் அவள் எழாதவாறு விழை செய்து அவர்களை அழித்தோருமான ஆண்டு சொல்கிறார், முன்பு நடந்தவை அனைத்தையும் மறந்து விடுங்கள், உங்களுக்காக புதியன நான் செய்ய போகிறேன், புது செயல் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான கசப்புகளையும் வேதனைகளையும் மன போராட்டங்களையும் ரணங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பதனால் உண்மையிலே எப்படி மீதம் இருக்கிற வாழ்வை வாழ்வது என்பது கூட நாம் தொலைத்து விடுகிறோம், இழந்து விடுகிறோம். இனிமே ஆண்டவர் சொல்லுகிறார், முற்காலத்தையே முன்பு நடந்தவை அனைத்தையும் மறந்து விடுங்கள், உன் ஆண்டவர் உனக்காக புதியன செய்யவிருக்கிறார். புது செயல் ஒன்றை உனக்காக உன் குடும்பத்திற்காக அவர் செய்யவிருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? பழைய அனைத்தையும் முன்பு நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டு முன்னேறுக்கிற இது உடனே. அதுதான் அன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுல் சொல்லுகிறார், மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கடவுள் எனக்கு மேய்ந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். என்ன சொல்றாரு? சாவுதான் அவருக்கு பரிசு. நான் இலக்கை நோக்கி
முன்பு நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். கடவுள் மேலிருந்து ஒரு அழைப்பை விடுத்தா என்ன அர்த்தம்? இங்கே இந்த இடத்துல நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மேலே போக போகிறோன்னு அர்த்தம். சாவை பரிசு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய அழைப்பை பரிசாக பார்க்கிறார். அந்த சாவை மரணத்தை பவுல் பரிசாக பார்க்கிறார். அந்த பரிசை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். அப்போ முன்னோக்கி இருப்பதை நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடந்ததை மறந்தாக வேண்டும். கடந்த காரியங்களை மறந்துவிட்டு புதிய செய்கிற, புது செயல் செய்கிற, புது வாழ்வு கொடுக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஓட்டம், நம்முடைய பயணம் இருக்கணும். விபச்சாரத்தில் எப்படிப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையும் அதுதான், அம்மா இனிமேல் பாவம் செய்யாத, நானும் தீர்ப்பிடேன், நீ போ. புது செயல் செய்கிறார் ஆண்டவர். உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். உன் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். உன் மீது இரக்கம் காட்ட விரும்புகிறார். அவ்வளவு அன்பு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். பழையன கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை நோக்கி ஓட கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். கடந்தவைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நாம் அவர் முன்னால் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக மீதம் இருக்கிற உறவுகளோடு சேர்ந்து, உணர்வுகளோடு சேர்ந்து, விசுவாசத்தோடு நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்ப்போம். கடந்தவைகள் பல நேரங்களிலே நம்மை கசப்பை கொடுத்து கொடுத்து அதே வருத்தத்திலும் வேதனையிலும் நம்மை ஆழ்த்தி கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் மறக்க முடியல சாமி. எத்தனை வருஷம்? 30, 40, 50 சாகர வரலும் மறக்க முடியல. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு குப்பை தொட்டியை மனசில் வச்சுக்கிட்டு வச்சுங்களேன். நமக்கு கார்பரேஷன் குப்பை தொட்டி தெரியும், எவ்வளோ நாத்தடிக்குன்னு தெரியும். போகிற இடத்துல நம்ம சுமந்து, நானே போய் கையை விட்டு அள்ளி என் பாக்கெட் நிறைய போட்டுக்கின்னு என் போகிற இடம்லாம் சுற்றிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் மனசையும் குப்பை தொட்டியாக்கி கசப்புகளை சேர்த்து வைத்து கொண்டு, பகையை சேர்த்து வைத்து கொண்டு, அப்படியே அந்த நாற்றம் எடுக்கிற உள்ளத்தோடு நாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே புதியனை பார்க்க முடியாது. கடந்ததை தூக்கி வீசவில்லை என்று சொன்னால், கடந்தவைகளை தூக்கி நாம் எரியவில்லை என்று சொன்னால், புதியவைகளை பார்க்க முடியாது. ஆண்டவர் வாக்களிக்கிற புதிய வாழ்வை நாம் சுவைக்க முடியாது. தவக்காலம் என்பது பழையவற்றை கடந்துவிட்டு, மறந்துவிட்டு, தூக்கி வீசிவிட்டு, வேண்டாதவைகளை கழித்து விட்டு புதியனை நோக்கி ஓடுகிற அந்த பரிசை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டத்திற்கான வல்லமை கொடுக்கிற ஒரு காலம் தவக்காலம். இயேசுவை முன்னிறுத்தி பார்த்து பார்த்து, அவரை உயிர்ப்பை முன்னிறுத்தி பார்த்து பார்த்து ஓட வேண்டிய அந்த ஒரு ஓட்டத்திலே, கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். பாந்தவர்களே, ஆண்டவர் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே புதியன அவர் செய்ய போகிறார். இன்றைய விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல பவுலுக்கும் அவர் புதிய வாழ்வை கொடுக்கிறார். பவுலே சொல்லுகிறார், பிலிப்பியர் திருமுகம் 3:18 நாம் வாசி கேட்டோம். அனைத்தையும் நான் இழந்து விட்டேன், அவர் பொருட்டு அவரை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்புடையவன் ஆக என்னால் இயலாது, எனவே அவர் மேல் வைத்த நம்பிக்கையின் பொருட்டு நான் அவருக்கு ஏற்புடையவனாக மாறியிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, பவுலுக்கு எப்படி அது மற்றதெல்லாம் குப்பையாக மாறிடுச்சு, இயேசு மட்டும்தான் ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமா, ஒப்பற்ற செல்வமா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு இந்த உலகமே நிச்சயமாய் குப்பையா மாறி இருக்கும், இயேசு மட்டும்தான் பொக்கிஷமா மாறி இருப்பார். ஏன்னா அவ்வளவு பெரிய பாவங்களை அவர் கழுவி மன்னித்து விடுகிறார். எல்லாரும் கையில் கல் வச்சுட்டு சாகடிக்கும் நினைக்கும் பொழுது தவறு, தண்டனை உண்டு.
கண்டிப்பாக எல்லாம். ஆனால் இதில் வந்து நமக்கு ஏற்கனவே பல முறை தெரியும், ஒருத்தருக்கான ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. விபச்சாரம்னா 2 பேர் இருக்கணும், அப்போ தான் விபச்சாரம். தனியாக யாரும் செய்ய முடியாது. இன்னொருவனை தப்பிக்க விட்டு இன்னொருவனை ஓட விட்டு இயேசு மீது குற்றம் சுமத்துவதற்காக, அவர் எப்படியாக சிக்க வைப்பதற்காக உள்ள ஏற்பாடு இது. ஆண்டவர் மிக அருமையாக அமைதியோடு அவர் அமர்ந்து தரையில் எழுதி கொண்டே இருக்கிறார். அம்மா நானும் தீர்ப்பிடேன். ஆகவே என்பவர்களே, அந்த பெண்ணுக்கு இந்த உலகம் குப்பையாக மாறி நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். இயேசுவை தவிர இயேசு மட்டும்தான் பொக்கிஷமாக இருந்திருக்கும். பவுலுக்கும் அப்படிதான். எவ்வளோ பெரிய பாவம்! அவர் நினைத்து அவர் மன வருத்தப்படுகிறார். நான் இந்த திருச்சபை துன்புறுத்தினேன், திருச்சபை சார்ந்தவர்களை நான் துன்புறுத்தினேன், ஆனால் ஆண்டவர் என்னை ஆட்கொண்டார் என்று 2ஆம் வசனத்தில் சொல்றார். அவர் என்னை ஆட்கொண்டதுனால நான் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டேன். எனவே சொல்றாரு, மற்ற எல்லாம் குப்பை, அவரை மட்டும் நான் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும், மற்ற எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க அனைத்தும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பவுல் சொல்றார். அதே தான் அந்த பெண்மணிக்கும் பவுலுக்காக தான். நீங்களும் நானும் அவரை கண்டுபிடிச்சா நாம கூட சொல்லுவோம், அவரை பார்க்கல, அவரை கண்டுக்கல, அவரை இதுவரையும் உணரவில்லை, அவரை நான் அனுபவிக்கலன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியமும் எனக்கு பெருசா இருக்கும். இந்த உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள, இந்த உலகத்தின் காரியங்களை ஆதாயமாக்கி கொள்ள, பணம், பொருள், பட்டம், பதவி இவைகளை ஆதாயமாக்கி கொள்ள நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆனால் எப்பொழுது உண்மையிலே ஆண்டவரை நான் பார்க்கிறேனோ, அனுபவிக்கிறேனோ, அவரை ஆட்கொள்ளுதலை நான் உணர்கிறேனோ, அப்பொழுது அவர் மட்டும்தான் எனக்கு ஆதாயம், மற்ற எல்லாம் குப்பையா தெரியும், எல்லாமே குப்பையா இருக்கும். பவுலுக்கும் அது நடந்துச்சு, அந்த பெண்மணிக்கு அதான் நடந்துச்சு, உங்களுக்கு எனக்கும் அதான் நடக்கும். இயேசு மட்டுமே நமக்கு ஆதாயம், அவர் மட்டுமே வாழ்வு, அவர் மட்டுமே பொது வாழ்வு, புது வாழ்வை கொடுக்கிறவர் அவர் மட்டும்தான். அன்பார்ந்தவர்களே, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். கடந்ததை மறந்துவிட்டு புதியவனை நோக்கி நாம் ஓட கற்றுக்கொள்வோம். நம்முடைய பழைய பாவ பழக்க வழக்கங்களை தூக்கி எறிந்து விட்டு ஒரு புதிய வாழ்வுக்காக இயேசுவிடத்தில் நாம் எதிர்நோக்கி இருப்போம். அவர் உயிர்ப்பு நம்மை புதிய வாழ்வுக்கு இட்டு செல்வதாக இருக்கிறது. விசுவசிப்போம், நம்புவோம். சாமுவேல் புத்தகம் முதல் புத்தகம் 16வது பிரிவு 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கள் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறார்கள், நானோ ஆண்டவர் உன் உள்புறத்தை, உன் அகத்தை பார்க்கிறேன், உன் இதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். என் இதயத்தில் என்ன இருக்குது அவருக்கு தெரியும். என் இதயத்தினுடைய வேட்கை என்ன, என் இதயத்தில் இருக்க வலிகள், வேதனைகள் என்ன, நான் சுமந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, நான் ஆசைப்படுகிற விருப்பப்படுகிற காரியங்கள் என்ன என்று அவருக்கு தெரியும். எரேமியா புத்தகம் 16வது பிரிவில் அதே போல ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், இதோ நான் உன் இதயத்தினுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிவேன் அப்படின்னு சொல்றார். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து வகையான திட்டங்கள், உள் உணர்வுகள் அனைத்தையுமாக நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எரேமியா 11:20 சொல்லப்படுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் உள்ளத்தை அறிவுறான். என் உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தெரியும். நாம் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவற்றையெல்லாம் கழுவி எடுத்துவிட்டு, அவற்றையெல்லாம் கழுவி தூய்மையாக்கி கொண்டு இன்னும் உற்சாகத்தோடு, இன்னுமாக வல்லமையோடு ஆண்டவரை நோக்கி பவுலை போல ஓடுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை ஒரு புது வாழ்வுக்காக அழைக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர், கொடுத்த வாக்கை மீறாதவர். எனவே அவர் சொன்ன அந்த புது வாழ்வு, ஒரு புது செயல் எனக்கு, என் குடும்பத்திற்கு வேண்டும் அவர் நினைக்கிறவங்களுக்கு, அல்லது அவர் கொடுப்பார் என்று விசுவசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த பெண்ணை போல, பவுலை போல ஆண்டவரை அன்பு செய்வோம். ஏனெனில் அவர் நம்மை அளவு கடந்த விதமாய், எல்லையற்ற விதமாய் நம்மை அன்பு செய்கிறார். எனவே அப்பேற்பட்ட அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடுவோம்.
அவரையும் நமக்கு கூறி பரிசை கொடுத்து இன்னும் அதிகமாக பலப்படுத்துவாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையான் இறை மகன் நமக்காய் மனிதராய் கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பிறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு புதியவற்றை செய்யவிருக்கிறார் என்று விசுவசித்து அந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். அவரே அவற்றை தூய்மையாக்கி, அவரே அவற்றை நலமாக்கி, அவரே அவற்றையெல்லாம் நமக்கு ஆசுவாதமாய் மாற்றி கொடுக்க வல்லவர் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஒப்படைப்போம். பதிலுரை. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நற்செய்தி பணி செய்யும் அனைவரும் உம் அருளால் சவால்களை, சிக்கல்களை வென்று எல்லா மக்களும் இறைவார்த்தை பெற உதவி அருளும். மேலும் உலக கவர்ச்சியில் இவர்கள் விழுந்து விடாமல் தங்கள் ஜெப வாழ்க்கையின் வழியாக உமக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவத்தை வென்ற எம் இறைவா, தவக்காலத்தை எங்கள் மனமாற்றத்தின் வழியாக அர்த்தமுள்ள நாட்களாக அனுசரிக்கவும், தீர்ப்பு கொடுப்பவர்களாக, குறை கூறுபவர்களாக இல்லாமல் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இரு நாடுகள் இடையே நல்லுறவு ஏற்படவும், அகதியிலாக நாடு கடந்து இருக்கும் அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகள் கிடைக்கவும், குறிப்பாக நோயில் இருக்கும் அகதிகள், சிறு பிள்ளைகள் உமது பாதுகாப்பிலும் அன்பிலும் வளர்ந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய எம் இறைவா, எம் நாட்டின் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அணிகள் சேர்த்து கொண்டு அடுத்தவர்களை வெறுத்து ஒதுக்காமல் அனைவரும் இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யவே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணர்ந்திடக்கூடிய நல்ல மனிதனை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, எம் இளையோர் தங்கள் எதிர்காலத்தை தேர்வு செய்து கொள்ள நல்ல வழிகாட்டிகளின் துணையோடு தங்களுக்கான பாடத்திட்டங்களை ஏற்று சிறந்த கல்வி நிலையங்களில் இடம்பெற்று சிறப்பாக வெற்றி பெற தேவையான ஞானத்தையும் நுண்மதியையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நேற்று நடந்த வந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி, அது உண்மையாக
இருக்குன்னு நினைக்கிறேன். உக்ரைனில் வந்து ஒரு மிசைல் ஒன்று ஒரு வீட்டின் மீது விழுகிறது. அந்த வீட்டில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் 9 பேரோடு சேர்ந்து பக்கத்து அறையில் ஜெபமாலையை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விழுந்த மிசைல் அவருடைய வீட்டின் கூரையை உடைத்து கொண்டு உள்ளே வருகிறது. அவங்களுடைய அந்த கிச்சன் பகுதிக்கு சமையல் அறைக்குள்ளே புகுகிறது. ஆனால் அப்படியே அது எந்த ஒரு வெடிக்காமல் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் அப்படியே அது நின்று கொண்டிருக்கிறது. இது வாட்ஸ்அப் செய்தி இப்போது வந்துனே இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். உக்ரைனில் 2 நாளில் நடந்ததாக சொல்கிறாங்க. ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, ஜெபமுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம், அத்தாட்சி இப்போ நடைபெற்று இருக்கிறது. அந்த அவ்வளவு வேகமாக வருகிற மிசைல் அது எதுவுமே அது செயலிழந்த நிலையில் அந்த அவங்களோட வீட்டு சமையலுக்குள்ளே உள்ள அந்த அறையக்குள்ளே சென்று சொருகி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு உயிருக்கான போராட்டத்தில் கூட புதியன செய்கிறார், நமக்கும் செய்வார். நம்பிக்கையோடு கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை புதிதாய் மாற்றட்டும். நம்முடைய குடும்பத்திற்கு தேவை அவருக்கு தெரியும். நம் உள்ளத்தில் என்ன ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரியும். அது உண்மையிலே அவருக்கு விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால், அது உண்மையிலே நல்லதாக இருக்கும் என்று சொன்னால், அது உண்மையிலே அது ஆசீர்வாதத்திற்கான வழியாக இருக்கும் என்று சொன்னால், அதை நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நிச்சயமாக செய்வார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை அவரிடத்தில் சொல்லுவோம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயிட்டிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தார் எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னிடமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இவ்வழியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, இந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, மது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவையுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்றதம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பை வைப்பு நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் நின்று நமக்கு ஒழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூறுதலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், உங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அடைக்கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக ஓடி வரும் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் 2 வகையான மக்களாக மட்டுமே இருக்க முடியும். இன்றைய இந்த விபச்சாரத்தில் எப்படிப்பட்டவளாக கொண்டு வரப்பட்ட அந்த பெண், அவர் முன்னாடி இருந்து 2 வகையான மனிதர்கள் தான். ஒன்று ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்கள், இன்னொரு பக்கம் கையிலே கல்லை வைத்து கொண்டு அவளை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகிற யூதர்கள். 2 ஆப்ஷன் தான். நாம் எங்கே நிற்கிறோம் அதான் நாம் இப்போ செக் பண்ணணும். கையில் கல்லோட எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா போட்டு தரலாம், எப்போ பேர் கிடைக்கலாம், எப்போ அடுத்தும் குடி கிடைக்கலாம், இல்லை எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற கூட்டத்தோடு நாம் நிற்கிறோமா? இல்லை, வாய்ப்பு கிடைத்தது, தண்டனை கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாரு, ஆனால் அம்மா நான் தீர்ப்படுறேன் நீ போ என்று சொல்லுகிற இயேசுவும் அவரோட கூட்டத்தோடு நாம் இருக்கிறோமா? எங்கே நிற்கிறோம்? நம்ம கையில் கல் இருக்குதா, அல்ல ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உடனடியாக அதை வைத்து நமக்கு நம்முடைய எண்ணங்களை, கெட்டதை, நம்முடைய குப்பைகள் எல்லாம் அள்ளி வீசிவிடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற தருணங்கள் பல நமக்கு வாய்க்கும். ஆனால் நாம் எங்கே நிற்க போகிறோம்? இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். கதை கட்டுறது, இட்டு கட்டுறது, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பொய்யா ஜோடிக்கிறது ரொம்ப சுலபம். உண்மையை உண்மையாக பேசி, அதுவும் என்னால் தண்டனை கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிற பொழுது கூட பெருந்தன்மையோடு ஆண்டவர் இரக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். எனவே அதற்காக கரங்களை விரிப்போம். ஆண்டவர் நம்முடைய கையில் இருக்கிற கற்களை எல்லாம் தூக்கி வீசட்டும். பழி வாங்கணும், பேரு கெடுக்கணும், அல்லது குடி கெடுக்கணும், அல்லது அவங்களை கஷ்டத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு வேதனை கொடுக்கணும், அவங்களை அழிக்கணும் நினைக்கிற அப்படிப்பட்ட நம்முடைய கைகளிலே வைத்து கொண்டிருக்கிற கற்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு இயேசுவை கையில் ஏந்தி கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை கையில் ஏந்த போகிறோம். கொஞ்ச நேரத்தில் அவர் நம்முடைய கைகளில் வரப்போகிறார். அவர் நிரந்தரமாக என் கையில் இருக்கட்டும். நான் கொடுப்பதெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். நான் யாரெல்லாம் சந்திக்கிறனோ அவர்களுக்கு என் இயேசு என்னிடந்து போகட்டும். கற்கள் கிடையாது,
காயங்களை ரணங்களை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் கிடையாது, கற்கள் கிடையாது. என் ஆண்டவர் இயேசு என்னிடமிருந்து செல்லட்டும். எனவே கரங்களை விரித்து ஆண்டவரத்தில் இருக்கிற அனைத்தையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவா இயேசுவே நீங்கள் என் கையில் வாங்க, என்னோட கையிலே நான் உன்னை தொட்டு அனுபவித்து உட்கொள்ள இருக்கிறேன். நிரந்தரமாக என் கையில் இருங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமாக என் கையை மாற்றுங்க, ஆசீர்வாதமாக என் கையினுடைய காரியங்களை எழ செய்யுங்க. இந்த கையில் வருகின்ற என் உள்ளத்திலே வருகின்ற அனைத்தும் ஆசீர்வாதமாக மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தோடு எங்கள் பாவத்தொழுந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிரிழந்த திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தி இந்த புனித மிக்கப்படனால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்து விடுவித்து நாங்கள் என்றுபட கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்க செய்தவர்கள் நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த குற்றங்கள் வளைவீனங்கள் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி இன்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உடல் இரத்தத்தினால் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் முன்னே இருக்கிறதை கண்ணோக்கி பார்த்து பரிசு பெற வேண்டிய வல்லமையை ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவர் தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் செயலும் கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, எனக்குரிய இந்த கொரோனா காலகட்டங்கள் முடிந்ததாக நாம் இருக்கிறோம். எனவே வரிசையில் வரலாம், வரிசையில் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே வழக்கம்போல் 3 வரிசையாக வந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம்.
ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயின, உன்னை தகுதியாய் உண்டாய் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயின, உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலை அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னர் தாயிறைவா. ஆவலை அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னர் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர, என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியமை வேண்டுகின்றோம். கிறிஸ்து உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்புகளாய் என்றும் விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 'ஆமென்'.
ஆண்டவங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்குவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உம்மக்களுக்கு ஆசி வழங்கி அருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லமையால் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, அடிக்கடி ஒரு காரியத்திற்காக ஜெபிங்கன்னு சொல்லி கேட்குறேன். என்ன ஜெபம்? என்ன காரியம்? ஜெபி இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. இன்னொரு அதோடு சேர்ந்த ஒரு நேற்றைய தினத்தில் தாய்மரியாளுடைய அந்த மார்பிள் சாச்சு வெள்ளை கலரில் முழு பளிங்கு சுரூபம், அதோட பெர்னதத்தம்மா 2 சுரூபங்களையும் நேற்று கப்பலில் ஏற்றியிருக்கிறாங்க. இப்போ நமக்கான அது பயணம் ஏறக்குறைய ஒரு 20-25 நாட்கள் ஆகும். ஆகவே இந்த கப்பல் பயணத்தில் தாய்மரியாளுடைய சுரூபம் நேற்று அது கப்பல் ஏற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாத இறுதிக்குள் அநேகமாக நமக்கு சேர்ந்துடும். அதற்காக ஜெபிப்போம். பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்கணும். எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. நல்ல முறையில் நாம் ஆசைப்படுகிற அளவுக்கு நம்முடைய சுரூபம் சேரணும். அதற்காக சிறப்பாக உங்களுடைய ஜெபங்களை வைத்துக்கொள்வோம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
Vincent de Paul.